பூவே இல்லாமல் இருக்க செடியில் ஒரே நிமிஷத்தில் பூ பூக்க வைக்க போகிறோங்க. அதுதான் இன்றைக்கி ப்ராஜெக்ட் 3 ஆஃப் 60 days 30 DIYs சேலஞ்சுங்க. இந்த பூ பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக தெரியலிங்க. நான் இத்தனை பன்னீர் புஷ்பம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கூகுள் பண்ணி பார்க்கும்போது வேறு இமேஜ் தான் வந்துச்சுங்க. ஆனால் ஒரு சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு இந்த பூ ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃப்ளவர் தாங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பிஸ்தா ஷெல் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஷெல்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் ஒரு 2 ரூபா காயின் அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அதில் B7000 க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்தா செல்ஸில் ஒட்டிட்டேங்க. ஒட்டும் போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஒட்டணுங்க, சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி. அது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் மேக்கிங் இந்த கம்பி எடுத்துகிட்டு மேலே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே குத்தணும் அப்படின்னு அந்த கார்ட்போர்டு வழியாக கீழே வந்துருங்க. அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இது ஃபுல்லாக பூ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், சென்டரில் மட்டும் கொஞ்சம் எல்லோ ஷேட் இருக்கும். அப்படிங்கிறனால ஃபுல்லாக உள்ள வெளியே எல்லாமே ஒயிட் லேயர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள சென்டரில் மட்டும் எல்லோ லேயர் அடிச்சாச்சுங்க. இது காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் லேயரும் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியல் ஃப்ளவர் மாதிரி நல்லாவே இருந்துச்சுங்க. எங்கிட்ட வீட்டில் இந்த உடன் கோகனட் ஷெல் பவுல் இருந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். வீட்டில் இதில் தான் போட்டு வைக்க போகிறேன் அப்படிங்கிறனால அதில் அரேஞ்ச் பண்ணி பார்த்தேங்க. அதில் போட்டு வைக்கும் போதே பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த பூவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செடியில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா அந்த செடியில் பூத்த பூ மாதிரியே இருந்துச்சுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பூ பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.